திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ஒன்றியம் ஈக்காடு கிராமம் சின்ன ஈக்காடு பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தீப்பாஞ்சி அம்மன் கோவில் இருக்குது. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் செங்குன்றம் நெடுஞ்சாலை ஓரத்தில் அமைஞ்சிருக்கு. கோவிலில் பக்தர்கள் வைக்கிற அனைத்து வேண்டுதலும் அம்மன் அருளால் நிறைவேற்றப்படுவதனால அனைத்து பக்தர்களும் வருகை புரிஞ்சு, அதாவது ஈக்காடு சுற்றுவட்ட பகுதியை சேர்ந்த அனைத்து பக்தர்களும் வருகை புரிஞ்சு அம்மன்கிட்ட வேண்டுதலை வச்சு காணிக்கையை செலுத்துவது வழக்கம். இந்த காணிக்கை வந்து நேற்று இரவு மர்ம நபர்களாக திருடப்பட்டிருக்குது. இந்த சம்பவம் குறித்து அந்த கோவில் நிர்வாகத்தினர் போலீஸாருக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் போலீஸார் விரைந்து வந்து இந்த பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டாங்க. மேலும் அந்த காணிக்கை எவ்வளோ காணாமல் போயிருக்குது, எப்படி திருடப்பட்டது அப்படின்றத சோதனை செஞ்சு மோப்பநாயும் வச்சு இதை வந்து செக் பண்ணாங்க. மோப்பநாய் எது வரலும் போயிடுச்சுன்னா நம்ம CCC ஸ்கூல் பேக் சைடு வரலும் மோப்பநாய் போயிட்டு அப்புறம் திரும்பி வந்துடுச்சு. குறித்து இப்போ வந்து ஒரு சிசிடிவி பதிவு, அதாவது கோயிலில் வச்சுருந்த சிசிடிவி பதிவுகள் வெளியாகி பக்தர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. 2 இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா ராடு எடுத்துகிட்டு வந்து அந்த கோவிலோட பூட்டை உடைக்கிறதும், அந்த பூட்டை உடைக்க ட்ரை பண்ணும்போது அவங்களால முடியாமல் கீழே விழுற காட்சிகள் கூட இதில் பதிவாயிருக்கு. மேலும் அந்த பூட்டை உடைச்சதுக்கப்புறம் அவங்க உள்ளே போயிட்டு அந்த உண்டி டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற அந்த கேட்டையும் திறந்துட்டு அப்புறம் உண்டியில் இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்து ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு அவங்க வந்து வெளியே போகிறாங்க. இதுக்குள்ளே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைமும் அந்த திருவள்ளூர் செங்குன்றம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலையில் வாகனங்கள் போகும்போது யாராவது பாத்திர போகிறாங்கன்னு அவங்க ஒளிஞ்சு நிற்கிற காட்சிகளும் கூட இதில் பதிவாகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அம்மனோட அந்த கருவறைக்கு செல்ல முற்பட்டு அங்கே இருக்கிற பூட்டையும் உடைக்க முற்பட்டு அது வேண்டான்னு அவங்களே வெளியில் வந்துடுறானுங்க. வந்துட்டு அங்கே இருக்கிற பணத்தை, அதை உண்டியில் இருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போகிற காட்சிகளும் பதிவாகி பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இதுபோல் பல்வேறு இடங்களில் கொள்ளை சம்பவங்கள் திருவள்ளூர் பகுதியிலே இன்றைக்கி மட்டுமே 3 கடைகள் உடைக்கப்பட்டிருக்குது. இதுபோல் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுறவங்களை தடுக்கிற விதமாக போலீஸு, அதாவது காவல்துறை தனது ரோந்து பணியை அதிகப்படுத்த வேணும்னு பக்தர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இதுபோல் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுறவங்களை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை எழுந்துள்ளது. அருள்மிகு ஸ்ரீ தீப்பாஞ்சி அம்மன் கோவில் திருவிழா அடுத்த மாதம் நடைபெற இருக்கிற நிலையில் பக்தர்களோட காணிக்கை திருவிழாவுக்காக, அதாவது அம்மனை ஜோடிக்கிறதுக்காகவும் அலங்காரப்படுத்துறதுக்காகவும் பயன்படுத்த வேண்டிய இந்த பணம் தற்பொழுது திருடப்பட்டிருக்க சம்பவம் வந்து பக்தர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.